ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஊரில் வந்து ஸ்டாலின் முகாம் போட்டிருந்தாங்க. நான் டேரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டு என்னோடய ஆதார் கார்டு, எங்கள் அம்மாவோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு நேராக வந்து முகாமுக்கு வந்துட்டு நம்ம அக்ரி டிபார்ட்மெண்ட்டை வந்து பார்த்தாச்சு. அக்ரி டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டு ஆதார் கார்டு ஜெராக்ஸை நம்ம கொடுத்துட்டா போதும், ஃப்ரீயாக வந்து நம்ம விதை வாங்கிக்கலாம். நான் அந்த மாதிரி தான் 2 பாக்கெட் வாங்கியிருந்தேன். 2 ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொடுத்துருந்தேன். நம்ம வந்து ஒரு பாக்கெட்டை ஓப்பன் பண்ணியிருந்தோம். இதில் ஓப்பன் பண்ணோடனே ஒரு கேட்லாக் இருந்துச்சு. இதில் வந்து டீட்டெயில்ஸ் போட்டிருந்துச்சி. ஒவ்வொரு விதைகளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம வந்து கேப் விடணும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. இது உள்ள என்னென்ன விதைகள் இருந்துச்சுன்னா, கொத்தரங்காய், தக்காளி, பச்சை மிளகா, வெண்டிக்காய், கத்திரிக்காய், கீரைச்செடி. இதே மாதிரி உங்கள் ஊரில் ஸ்டாலின் முகாம் போட்டிருக்கும்போது யார் யாரெல்லாம் வாங்கியிருந்தீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் உள்ள 6 விதைகளும் இன்றைக்கி நம்ம வந்து கொல்லையில் வந்து நம்ம போட்டிருந்தோம். இது வந்து ஆனால் வந்து ஒரு கண்டிஷன் வந்து என்னென்னா, இந்த விதைகள் வந்து நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் நல்லா ஊற வச்சிடணும். எதுக்காகனா வந்து இப்போ வந்து நார்மலாக நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது 3 நாள் ஆகும் அந்த செடியாக வளர்கிறதுக்கு. இதே நீங்கள் தண்ணியில் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 1½ நாள்லேயே வந்து ஒரு செடியாகிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு போடுங்க. இந்த 6 வகையான விதைகள் வந்து நம்ம டேரெக்டாக வந்து மண்ணில் நட போகிறது கிடையாது. நம்ம வந்து வாளியில் தான் போட போகிறோம். எதனாலனா வந்து சீக்கிரம் வளர்கிறதுக்காக வந்து நம்ம வாளியில் போட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து நம்ம பூமியில் நட்டுருவோம். ஏன்னா வந்து சீக்கிரம் ஷார்ட் டைம்லேயே நல்லா க்ரோ ஆகிடும், நல்லா வளர்ச்சி கிடைக்கும். நம்ம குப்பைகள்லாம் எரித்தோம்ல, அதோட சாம்பல் தான் இப்போ அள்ள போகிறோம். அதோட மண்ணில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, அந்தளவுக்கு உரமாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பக்கெட்டில் அள்ளிட்டு அதுக்கப்புறம்ட்டு வந்து நம்ம கையால் இந்த மாதிரி கல் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் வந்து குப்பைகள்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம கையால் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு, கையால் ஒரு தட்டி பதம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண பிறகு அந்த ஆற்று மணல், இந்த சாம்பல் இது எல்லாமே வந்து நல்லா இதாகிடணும், மிக்ஸ் ஆகிடணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து இதில் வந்து களிமண் மாதிரி இருக்காது. இது வந்து ஆக்சுவலாக வந்து ஏன்னா வந்து இது அந்தளவுக்கு லூஸாக இருக்கும். லூஸாக எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு வந்து சீக்கிரம் செடி வந்து வேர் விட்டு சீக்கிரம் வந்துடும். இதில் வந்து நம்ம கையில் வச்சுருந்த இந்த பிளான்ட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதை தான் நடுறோம். அதுக்கப்புறம்ட்டு வந்து இந்த பக்கெட்டை சுற்றி நிறைய கீரை விதைகள் போட்டிருக்கோம். ஏன் நம்ம வந்து களிமண் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா வந்து களிமண் வந்து நல்லா கட்டியாக இருக்கும். நம்ம என்ன விதை போட்டாலும் வந்து 3 விதை போட்டால் அந்த இடத்துல 1 விதை தான் முளைக்கும். ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து வேர் உழுவாமல் போயிடும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்ம மணல் வந்து லூஸாக எடுக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து சீக்கிரம் நல்லா பிடிச்சி அழகாக வந்துடும். இந்த சைடெல்லாம் வந்து நம்ம வந்து வெண்டிக்காய், கொத்தரங்காய், கத்திரிக்காய், தக்காளி எல்லா விதைகளும் தனித்தனியாக ஒவ்வொரு வாளியில் நம்ம போட்டிருந்தோம். சரி காய்ஸ், இதே மாதிரி நம்ம அடுத்த ஷார்ட்ஸ் வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய் பாய்.